நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. அதாவது மைண்ட் மைண்ட் அப்படின்ட்டு நிறைய நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த பிரெயினுக்கும் மனித மூளை இருக்குல்ல, அதுக்கும் மைண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, கனெக்ஷன் என்ன அப்படின்ட்டு கிளியராக இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சொன்னதில்லை. சமீபத்தில் சில வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது. சயின்டிஸ்டினுடைய வீடியோ. அதாவது நியூராலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் குரூப் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அவங்க பிரெயினை பற்றி படிக்கிறாங்க. நம்முடைய மூளை இருக்குல்ல, அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க பலவிதமான டூல்ஸ் வச்சு. காக்னிட்டிவ் நியூராலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க போல் இருக்குது, அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அவங்க மைண்டையும் படிக்கிறாங்க. அதாவது மைண்டையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பிரெயினையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மைண்டுக்கும் பிரெயினுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்ட்டு வேரியஸ் ஹைபாத்தசிஸ், பலவிதமான ஹைபாத்தசிஸ், அனுமானங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சில பேர் சொல்கிறாங்க பிரெயினுக்குள்ளே தான் மைண்ட் இருக்குது. அது இப்போ நம்ம திங்க் பண்ணுறோம்ல, ரீசன் பண்ணுறோம், புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் இல்லையா. அப்போ எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின், நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லையா, மனித மூளை, அது வேலை செய்யுதோ அதுதான் மைண்டு அப்படின்னு சில குரூப் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க மைண்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு பிரெயினை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பிரெயின் தான் மைண்டு, மைண்ட் தான் பிரெயின், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, பிரெயின் தான் இருக்குது, மைண்டு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் பெரிய அவங்க சயின்டிஸ்டுக்குள்ளே வேறுபாடு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பிரெயினை எல்லா பேரும் ஃபிசிக்கலாக பார்க்கலாம், சயின்டிஸ்ட் வேரியஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மைண்டை யாராவது பார்த்துருக்காங்களா? நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி என்னுடைய ஆன்மீக அனுபவங்களில் சொல்லியிருக்கேன். இப்போது கொஞ்சம் லேசாக சொல்ல போகிறேன் அதை பற்றி, ஏன்னா மறந்துருப்பீங்க. ஆனால் இதுவரையில் மைண்டு, ஹியூமன் மைண்டு, அதை பார்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். மைண்டுக்கு உள்ளே இருந்து பார்ப்பாங்க. இந்த சமாதி அடைஞ்சவங்கெல்லாம் மைண்டுக்குள்ளே எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் இருப்பாங்க. அது வேற. மைண்டுக்கு வெளியே இருந்து உங்கள் மைண்டே நீங்கள் பார்க்குறது அப்படின்னா, சில பேர் நினைப்பாங்க மைண்டே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாக்க அது மைண்ட் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதையும் நினச்சிக்கிட்டு மைண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இப்படித்தான் இருக்குது அப்படின்ட்டு. நான் அதை சொல்ல வரல. மைண்டு கம்ப்ளீட்டாக அழிஞ்சது எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா? அழிஞ்ச பிறகு நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? கம்ப்ளீட்டாக மைண்டு அழிஞ்ச பிறகு இருந்திருக்கிறீங்களா? யாராவது ஆன்மீகவாதி இருந்தால் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் பிரெயின் லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டு பேர்த்துக்குமே பிரெயின் இருக்குது. மூளைக்கு, அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே மூளை இருக்குது. 3 பவுண்டு ஏறக்குறைய அதனுடைய வெயிட்டுங்கிறாங்க. அதுக்கு ரத்தம்லாம் எங்கேருந்து போகுது அப்படின்னு ஃபிசிக்கலாக எல்லா பேரும் பேசுகிறாங்க இல்லையா. அது அந்த பிரெயின் உங்களுக்கும் எனக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் சேம் தான். வெவ்வேறு விதமான வேலைகளை செய்யுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மைண்டு லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை சொல்ல போகிறேன் இப்போ. அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னும் நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும். முதல்ல என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவத்தில் நான் கடவுள்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்,
அப்படின்னு கடவுளை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் இல்லையா. மெடிடேஷன் பண்ணல உட்காந்துருந்தேன் இருட்டாரிக்குள்ளே. ஒரு விளக்கை பொறுத்து சின்ன விளக்கை பொறுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ திடீர்னு என்னையே மறந்துட்டேன், எந்த வித ஞாபகமும் இல்லை. திடீர்னு கம்ப்ளீட்டாக அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சோன்னு அது படு வேகமாக சுற்றுது. ஆனால் அது பாடி சுற்றவில்லை. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாடியோ மூளையோ சுற்ற ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு கிறுகிறுப்பு வந்துடும், பயங்கர கிறுகிறுப்பு வந்துடும். என்னுடைய பாடி சுற்றலை, வேற ஏதோ சுற்றுது. அது என்ன சுற்றுனதுன்னு தெரியாது. இது வரைக்கும் கண்டவர்கள் யாரும் இல்லை. இது என்னான்னு கண்டுபிடித்தால் ஒழிய இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் எந்த சயின்டிஸ்டாலையும் அதை அனுபவிக்க முடியாது, யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி சுற்றினதாக யாருக்கும் சொல்லவில்லை, யாருமே சொல்லலை. அது என்னான்னு யாருக்கும் தெரியாது. நான் சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது உண்மையிலேயே உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கேனே ஒழிய உண்மையிலேயே அது என்ன சுத்துச்சு தலைக்கு மேலே அப்படின்னு எனக்கு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வார்த்தை இல்லை. ஏன் அதுக்கு வார்த்தை இல்லைன்னா மனித உலகத்தில் அது இல்லை. மனித உலகத்திற்கு வெளியே இருக்கிறது, மூளைக்கு வெளியே இருக்கிறது, தலைக்கு வெளியே இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கு எல்லாத்தையும் மேலெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, மைண்டே அவனை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த கதை வேற. இப்போ சுத்தின ஆரம்பிச்ச பிறகு உள்ள இருக்கிற வெளியே இருந்து கோல்டன் லிக்விட் ஏதோ ஒன்று தொலைச்சிக்கிட்டு, உள்ளே இருக்கிற பாடி மாதிரி ஒன்று இருக்குது தொலைச்சிக்கிட்டு. ஆனால் இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை, ஃபிசிக்கல் மூளையும் இல்லை, உள்ளே வந்தது. அது ஓட்ட வழியாக. அது எந்த பாடியில் ஓட்ட வழியாக வந்ததுன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன். அது வந்துச்சு இல்லையா. அது வந்த உடனே உடம்பு பூரா அப்படியே கலக்குச்சு. கலக்குன உடனே எனக்கு பேரானந்தம் இருந்தது அப்படின்னு சொன்னேன் நான். இப்போது அதுக்கு பிறகு பலதெல்லாம் நடந்தது. அது முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த பாடி உனக்கு என்னுடைய பாடியை நான் பார்த்தேன். பாடினா ஃபிசிக்கல் பாடி இல்லை, அந்த கோல்டன் லைட் உள்ள நுழைஞ்சி போய் சுற்றி இல்லையா, அதை பார்த்தேன். அதை பார்த்தா அது பாடி என்னுடைய உடம்பு மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி உருவத்தில் இருந்துச்சு. அது ஃபுல்லாக கோல்டன் லைட்டில் இருந்தது. அப்போது ஒரு வாய்ஸ் அதுதான் உன்னுடைய பாடி அப்படின்னு சொல்லிச்சு. அதுதான் என்னுடைய பாடின்னு தான் சொன்னது ஒழிய என்ன விதமான பாடின்னு பெயர் சொல்லவில்லை. அதுதான் இம்பார்ட்டண்ட். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னால் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே 6 சக்கரங்கள் இருக்கிற அந்த 7 சக்கரங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கிற கலர், அதனுடைய அந்த முடிச்சுகள் எல்லாமே இருக்குது அதில், அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. ஆனால் நான் பார்த்த அந்த பாடியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோல்டன் லைட்டு தான் இருந்துச்சு. மற்ற எந்த கலரும் இல்லை, மற்ற எந்த விதமான சக்கரங்களும் இல்லை. 7வது சக்கரத்துலேருந்து கீழே இருக்கிற சக்கரம் வரைக்கும் ரெட் கலர்லேருந்து மேலே எல்லாத்துக்கும் மேலே என்ன கலர், பர்பிள்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கலர் இருக்குது. அது கீழே இங்கே இருக்கிறது இண்டிகோன்னு ஒரு கலர் சொல்கிறாங்க. எந்த கலருமே இங்கே இருக்கிற கலர், தொண்டையில் இருக்கிற கலரை யோகிகள் சொல்கிறாங்க ப்ளூ கலர்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே அங்கே இல்லை. எதுவுமே இல்லாமல் வெறும் கோல்டன் பாடி மட்டும் இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு என்னோட சேர்ந்தது வெளியே தெரியுது, மறுபடியும் உள்ளே வருது. அது உள்ளே இருக்கும்போது நான் என்ன பார்க்குறேன், ஃபிசிக்கல் பாடியெல்லாம் தெரியல எனக்கு, ஃபிசிக்கல் பாடியினுடைய உணர்வே இல்லை. அப்போ என்ன பண்ணுது, அந்த உள்ள நுழைஞ்சதில் அந்த ஓட்ட வழி ஒன்றும் இல்லை, அந்த பாடி இருக்குல்ல, அது என்ன பாடின்னு சொல்கிறதுக்கு
பேர் இல்லாத ஒரு பாடி, கோல்டன் லைட் பாடின்னு வச்சுங்களேன். அதனுடைய துவாரத்தில் ஒரு கருப்பா ஒரு இலை மாதிரி ஒன்று அப்படியே ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன். முன்னால் ஆன்மீக அனுபவத்திலேயே சொல்லியிருக்கிறேன். அந்த வாய்ஸ் சொல்லுது, பெண் குரல் சொல்லுது, அதுதான் உன்னுடைய மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு இருக்குது, ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் இஸ் லெஃப்ட்னு சொல்லுது. அப்புறம் திடீர்னு அது மறைஞ்சு போகிறது. மறைஞ்சு போனோடனே கம்ப்ளீட்டாக அந்த கோல்டன் லைட்டுக்குள்ளே நான் இருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போது அந்த மைண்டு கலர் என்ன கலர்? கருப்பு கலர். இது இப்படித்தான் நான் மைண்டை பார்த்தேன். இந்த மாதிரி மைண்டை பார்க்கணும்னா அந்த அந்த மேலே சுற்றினது இல்லையா ஒரு சக்கரம், அது மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது சுற்றப்பட வேண்டும். அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக சுற்றப்பட வேண்டும். அது சுற்றப்பட்டால் அதுக்கு பிறகு அந்த கோல்டன் லிக்விட் உள்ள வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. அந்த மைண்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுனாக்கும் தெரியும். அப்பொழுதுதான் மைண்டினுடையது கருப்பு கலர் என்று பார்க்க முடியும். கருப்புனா டார்க் டார்க் டார்க். அந்ததும் அது மாதிரி யாருமே இதுவரை பார்த்ததில்லை. உள்ளே இருந்துக்கிட்டு பார்ப்பாங்க, மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே வந்து இருட்டாக இருக்கும். அது வேற. இந்த இருட்டை பார்க்குறீங்கல்ல, நைட் ஸ்கை, அந்த மாதிரி இருட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. அது வேறு. உள்ள மைண்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. மைண்டை விட்டு வெளியே வந்து அந்த மைண்டை பார்க்கறது. இந்த சுற்றுனது இல்லையா, அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அந்த சுற்றலினால் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால் நான் அந்த மைண்டுக்கு வெளியே வந்து அந்த மைண்டை பார்க்குறேன். அதுவும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சதை பார்க்குறேன். இதை நீ இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லணும். அது வெரி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது உங்கள்கிட்ட இந்த பேரன்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, பேரன்பை பற்றி பேசும்பொழுது நீங்கள் வந்து இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீக்க 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 தங்கத்து மேலே இருக்கிற தூசிகளை துடைப்பது போல எல்லா அறியாமைகளும் நீக்க நீக்க நீங்கள் ஒரு உங்களையே அறியாமல் ஒரு சமயத்தில் தங்கம் போல் மெளிடுவீர்கள். அது உங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு. அதுதான் இது. அந்த கோல்டன் லைட்டு தான் அந்த தங்கம் போல மெளிடுவது. அந்த அந்த கருப்பாக ஒரு மைண்டு மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இலை மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தது அப்படின்ட்டு. அதுதான் மைண்டு மீதி இருக்கிற மாதிரி. எனக்கு அந்த சமயத்தில் இருந்து மீதி இருந்த அறியாமை அது ஒழிந்த உடனே வெறும் கம்ப்ளீட்டாக கோல்டன் லைட்டு தான் என்னுடைய உள்ளுக்கு இருக்கிற அந்த கோல்டன் பாடிக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் அறியாமைகளை நீக்க நீக்க உங்களையே அறியாமல் அந்த பொன்னிற ஜோதியின் வடிவமாக இருப்பீர்கள். உங்களுடைய உள் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை, உள் பாடி, அது வந்து கோல்டன் லைட் பாடியாக இருக்கும். சிறு குழந்தை அதனுடைய மூளை வளர்றதுக்கு முன்னால் அதோட அப்படித்தான் இருக்கிறது. அதனால தான் தன்னையே தனக்கு அறியாமல் அது வந்து ஒரு பேரன்போடு பெருமகிழ்ச்சியோடு சிரிக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிறது பூரா கோல்டன் லைட்டு, அந்த மற்ற 2 லைட்டுகளும். அது இன்னும் அந்த அந்த மைண்டுக்குள்ள பிரெயின் அது வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. இன்னும் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை. பிரெயின் ஒர்க் பண்ணாததுனால அந்த கருப்பு கலர் மைண்டு வரல அதுக்கு. அதனால தான் அப்படி சிரிக்குது. சரி, இப்போது இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த மைண்டு அழிந்த பிறகு அதுக்கு பிறகுதான் இன்னொரு மைண்டு, அதாவது இந்த எப்படி வந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது, தெய்வம் மனம் சொல்கிறீங்க இல்லையா, தெய்வ கிங்டம் ஆஃப் ஹெவன் இங்கிலீஷில் சொல்கிறாங்கல்ல, அது இறைமனம் அல்லது இறை உலகம். இறை உலகம்னா தமிழ், சரியான தமிழ். அது அந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மைண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து இருட்டுக்குள்ளே இருக்கிறது, நான் என்ற உணர்வோடு இருக்குன்னு. அது வந்து என்னுடைய இந்த பிரெயினில் வந்து ஆக்குப்பை பண்ணுகிறது. அதுக்கு முன்னால் இருந்தது மனித மைண்ட். அதுதான் அந்த அப்படியே கொஞ்சமாக இருந்தது, அழிந்தது, அறியாமை நிறைந்த மைண்ட்.
அது அழிந்த உடனே அந்த தெய்வ மனம் இருக்குல்ல, அந்த தெய்வ மனம் இறை உலகத்தில் இருக்கும் அந்த மைண்டு அது உள்ள என்னுடைய மூளைக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால மைண்டு வேற, பிரெயின் வேற. ஆனால் பிரெயின் இல்லாமல் இந்த பிரெயின், ஃபிசிக்கல் பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் இல்லாமல் எந்த மைண்டுமே வேலை செய்யாது. அதாவது அது வந்து வேலை பிரெயினில் வந்து அது அது வேலை செஞ்சாதான் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன இது பண்ணுதுன்னு பேச முடியும் உங்களுக்கு வெளியே. அது இல்லாமல் உங்களால் மைண்டில் வேரியஸ் தாட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த கொண்டு பேச முடியாது. இப்போ அது வந்து மைண்டில் வந்ததுனால தான் அந்த இறை மனம் இருக்குல்ல, இந்த இறை உலகத்தில் இருக்கிறது முதல்ல வந்த அந்த இருட்டுக்குள்ளே இருந்த ஒன்று, நான்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நான் என்று அறிந்தேன் அப்படின்னு ஒரு ஆன்மீக அனுபவத்தில் சொன்னேன் இல்லையா. அது வந்து அந்த மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டு இந்த ஃபிசிக்கல் பிரெயினில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அப்படியே நடந்த மாதிரி அந்த இறை உலகத்தை பற்றி அதுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, நீங்கள் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, பேரன்புனால எப்படி இந்த மாதிரியெல்லாம் மாறலாம் அப்படின்னு சொல்ல முடிகிறது. அதனால அந்த மைண்டுக்கு அந்த முதல் ஆன்மீக அனுபவம் நடந்தது இல்லையா, அது நடக்கிறதுக்கு முன்னால் இருந்த என்னுடைய மைண்டு வேறு. அந்த மைண்டு தான் என்னுடைய பிரெயினில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. படித்தது எல்லாம் பண்ணது அந்த மைண்டு தான். அதுக்கு பிறகு இந்த முதல் ஆன்மீக அனுபவத்துக்கு பிறகு அந்த 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 சுத்தின பிறகு அது அந்த தெய்வ மனம் இருக்குல்ல, இறையுலகத்தில் இருக்கும் அந்த மைண்டு, கருப்பு முதல்ல வந்த மைண்டு, அது வந்து என்னுடைய பிரெயினில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேச முடியுது. ஸோ அதனால் என்னுடைய பிரெயினும் உங்களுடைய பிரெயினும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்னுடைய மைண்டு வேற, உங்களுடைய மைண்டு வேற. உங்களுடைய மைண்ட் எதுனாக்கு இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கீங்க இல்லையா, இந்த வாழ்க்கை, மக்கள், மீடியா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, புஸ்தகங்கள், ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்தது, போதகர்கள், மத போதகர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் உங்களுடைய மைண்டில் இருக்குது. மற்ற இப்போ நீங்கள் ரமண மகரிஷியிலிருந்து, நிசர்கதத் மகாராஜாவிலிருந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சத்திலிருந்து, ஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து எல்லா பேருக்குமே அந்த மைண்டு தான் இருக்கு. அது சுத்தினால் வழியே அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலேயே தெய்வ மனம், அது எப்படி இந்த கிரியேஷன் நடந்தது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்பினேன் அப்படின்னா, மைண்டு வேற, பாடி வேற. மைண்டு வேற, பிரெயின் வேற. ஆனால் பிரெயின் இல்லாமல் மைண்டு ஆக்ட் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் பிரெயின் இல்லாமல் அந்த மைண்டு தனித்து இருக்க முடியும், இயங்க முடியாது. இயங்குவதற்கு உங்களுக்கு ஒரு பிரெயின் தேவை. இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வெறும் இறந்த பிறகு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, வாழ்ந்த அனுபவம், அது பூரா வந்து மைண்டு லெவலில் இருக்கு ஆகாஷிக் ரெக்கார்டில். ஆனால் அது வந்து இயங்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு பிரெயின் வேணும். அதுக்கு ஒரு அதனுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு தான் சிறு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த மைண்டு வந்து அந்த பிரெயினை ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் அது ஒர்க் பண்ணாது. இருக்கும் அதோட, ஆனால் அது வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி பிரெயின் இல்லாமல், பிரெயின் டெவலப் ஆகாமல் மைண்டு ஒர்க் பண்ணாது. அதனால தான் சிறு குழந்தை தெய்வச் சிரிப்பு சிரிக்கிறது, பேரானந்தத்தோடு இருக்கிறது, பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறது, பேரன்போடு இருக்கிறது, எந்தவித அறியாமை இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு மைண்டு டெவலப் ஆன உடனே
சாரி, இந்த பிரெயின் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அது எதை எடுத்துகிட்டு வந்ததோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து அது ஆப்ரேட் பண்ணுது, அந்த மைண்ட் ஆப்ரேட் பண்ணுது. அதுதான் உங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறது. அதனால தான் வெவ்வேறு மாதிரி இருக்கிறது. ஸோ உங்களுக்கு மைண்ட் இருக்கிறது, பிரெயின் இருக்கிறது. நீங்கள் மைண்டு வந்து அடிப்படையில் என்ன அப்படின்னா ஆகாஷி ரெக்கார்ட்லேருந்து எடுத்துட்டு வந்தது. அதை மாற்ற வேண்டுமானால், தெய்வ மனமாக்க வேண்டுமானால், இந்த பேரன்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். அறியாமையெல்லாம் நீக்க வேண்டும். தங்கத்தின் மேல் இருக்கும் தூசிகளை எல்லாத்தையும் அழிக்க வேண்டும், துடைக்க வேண்டும். அப்படியே துடைத்தீர்களானால் உங்களுடைய மைண்டு வந்து இதே மாதிரி பொன்னிறஞ்சோதி மைண்டாக, பொன்னிறஞ்சோதி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதனுடைய விளைவினால் வரக்கூடிய மைண்டாக, அப்பொழுது தெய்வ மனம் உங்களுக்கு இருக்கும். அப்பொழுதுதான், அதனால தான் நீங்கள் உலகத்தை பூரா மனிதர்களை பூரா நேசிப்பீர்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சப்கான்ஷியஸ் மைண்டு சில பேர் சொல்லித்தர்றாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் இது சீடு அதுக்கு மேலே போடும். அதாவது விதை நீ எனக்கு இது வேணும், இந்த கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. இது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு அவங்க சொல்கிறது, அன்கான்ஷியஸ் மைண்ட் அவங்க சொல்கிறது எல்லாமே பிரெயினில் தான் இருக்குது. மனித மைண்டு அது எல்லாமே மனித மைண்டு தான், தெய்வ மைண்டு கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தெய்வ மைண்டு கிடையாது. அதனால தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் இந்த இறை குலத்தில் இருக்கிறதான் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் மியூசிக் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, ஒரு இசையை இசைச்சிங்க அப்படின்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. ஆல் தட் அது வந்து வேற ஒன்றும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த பர்டிகுலர் சக்கரை வந்து அது ஆப்ரேட் ஆகும். அவ்வளோதான். அது வந்து இறை மனம் கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது இறை மனம் கிடையாது. அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது இறை மனம் கிடையாது. எல்லாம் அதாவது பிரெயின்லேயே நிறைய பார்ட் ஆஃப் தி பிரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியாது எனக்கு. அதனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம் இறை மனம் கிடையாது. அது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனித மைண்டு தான் அது. என்னென்னத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அது ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரெயின்லேருந்து உங்களுடைய பிரெயினில் ஆப்ரேட் பண்ணுது. அதைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து மந்திரம் சொன்னாலும் சீடு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது பேரன்பு நான் வர வேண்டும், எனக்கு பேரன்பு வர வேண்டும், எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும், இந்த ஜாப் கிடைக்கணும், எனக்கு பணம் வர வேண்டும், புகழ் வர வேண்டும், எது ஆனந்தம் அடைய வேண்டும், பேரன்பு வரைய வேண்டும், தியானம் பண்ணி நான் கடவுளை காண வேண்டும். என்னதான் நீங்கள் விதைச்சாலும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது மனித மைண்டு தான். அதாவது மனித மைண்டுக்குன்னு டிசையர் இருக்கு. அந்த டிசையர் தான் இதில் இல்லை. இப்போ நான் சொன்னது பூரா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது பூராமே அது தெய்வ மனம் உங்களுடைய பிரெயினில் ஆப்ரேட் பண்ணணும்னா நான் சொன்ன பேரன்பு வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற இதுவரை பிறந்து வளர்ந்த மனிதர்களுக்கும் எனக்கும் உள்ள மைண்ட் லெவல் வேறுபாடு. என்னுடைய ஆன்மீக அனுபவத்திற்கு பிறகு மூளையெல்லாம் ஒன்று தான், பிரெயின்லாம் ஒன்று தான். ஆனால் மைண்ட் வேற மைண்ட் ஆப்ரேட் பண்ணுது இங்கே என்னுடைய மூளையில். அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைண்டு வேற, பிரெயின் வேற. மைண்டை வந்து தனித்து பார்ப்பதற்கு மனிதர்களால் முடியாது.
எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. மைண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஹியூமன் மைண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினது அப்படின்ட்டு, அது சுற்றினால் ஒழிய, சுற்றி அந்த கோல்டன் லைட் உள்ளே வந்தால் ஒழிய உங்களுக்கு மைண்டை பார்க்க முடியாது, உங்களுடைய மைண்டை பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு இறை மனதிற்கு உள்ளே இருப்பீர்கள், இறை மனதிற்கு உள்ள, இறை உலகத்திற்கு உள்ளே இருப்பீர்கள். அங்கு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெய்வ ஜோதி எல்லாம் உள்ளே உங்கள் இறை மனதுக்குள்ளே தெரிகிறது, அந்த இறை உலகத்தில் தெரிகிறது. முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அந்த கருப்பு இருட்டுக்குள்ள நான் ஒன்று இருக்கிறது, அது தெரிகிறது. அதுக்கு பிறகு அது இமேஜின் பண்ணுது, அந்த 3 கண்களை வைத்து, அந்த வாக்கு என்ற ஒன்று 3 கண்களை வைத்து படைத்த பிறகு அது வழியாக பார்த்து 3 ஜோதிகளை உண்டாக்குகிறது. அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் சயின்டிஸ்ட், ஃபிலாசபர்ஸ் எல்லா பேரும் படிக்கிறது மனித மைண்டில் இருக்கும் கான்ஷியஸ்னஸ். அதனால தான் அவங்க அவேர்னஸ் மைண்டில் இருக்கிறது. உடம்பு நீங்கள் எல்லா சென்சஸையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்களான்னு அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அது மைண்டு உங்களுக்கு வேலை செய்யுது, அதை திங்க் பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கான்ஷியஸ்னஸ் அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த கதிர். அதை பார்ப்பதற்கு, அதை கண்டுபிடிப்பதற்கு இறை உலகத்தில் இருக்க வேண்டும். இறை உலகத்தில் இருப்பதற்கு அந்த 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 சுற்று நடந்து ஏற வேண்டும். ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சுன்னு ஆண்டி கிளாக் வைஸ் செலெக்ஷன் சுற்றுன்னு சொன்னல, அது நடக்க வேண்டும். அதே மாதிரி தான் பொன்னிற ஜோதியை நீங்கள் அதனுடைய வடிவமாக இருக்க முடியும். பேரன்பு வழியை, நான் சொல்கின்ற பேரன்பு வழியை கடைப்பிடித்தார். ஆனால் அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் அது இறை உலக மைண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது. மனித மைண்டுக்குள் இல்லை, ஆகாஷிக ரெக்கார்ட்லேயும் இல்லை. ஏனென்றால் ஆகாஷிக ரெக்கார்டுக்குள்ள இருக்கணும் என்றால் இதற்கு முன்னால் யாராவது என்னை மாதிரி அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி இருக்க வேண்டும். செக் பண்ணி ஒரு கேள்வி டக்குன்னு கேட்கலாம். நீங்கள் போன பிறகு உங்களுடைய இந்த அனுபவங்கள் பூராவும் ஆகாஷிய ரெக்கார்டில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒரு ட்ரேஸ் கூட இருக்காது. நான் போன பிறகு யாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏனென்றால் இதை விட்டு போன பிறகு அந்த மைண்டு மனித மைண்டு இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய மனித மைண்டு அது கம்ப்ளீட்டாக அழிந்து விடும். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறது எப்படி, உங்ககிட்ட பேசுறது எப்படி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மைண்டு உங்கள் மைண்டு மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது இருக்கும். ஆனால் அந்த இறை உலகத்தில் திறந்து, இறை உலகத்தில் இருந்த ஒரு மைண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்காது. அந்த இதில், அந்த ஆகாஷிய ரெக்கார்டில் இருக்காது. ஏனென்றால் அது இதை விட நுண்ணிய ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறது அந்த மைண்டு. அதனால தான் அந்த பொன்னிற ஜோதியை நீங்கள் பார்க்க முடியவில்லை. அந்த ஃபாஸ்ட்டாக சுற்றுனதுக்கு அது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாம் நுண்ணிய அலைவரிசையில் உள்ள எனர்ஜியினுடைய வடிவங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் இறந்த பிறகு இப்பொழுது இருக்குல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இது மற்ற மனிதர்களால் அதை ப்ராப்பர் த்ரெட் மூலமாக, த்ரெட்னா சரியான ஒரு சரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக என்னுடைய நான் இப்போ என்னுடைய இறைமனம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆகாஷிய ரெக்கார்ட்லையும் இப்போ இருக்கும், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால்
அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உயரிய மனம் வேண்டும், பேரன்பு வேண்டும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுனால தான் என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறீர்கள், பார்க்க முடிகிறது உங்களால். நிறைய பேர் ஏன் என்னுடைய வீடியோக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி வந்தாலும் கூட வைத்து விட்டு ஓடி விடுகிறார்கள்னா காரணம் இதுதான். அவர்கள் ஹியூமன் மைண்டோட கனெக்ட் ஆகியிருக்கிறார்கள். சாதாரண மனித மைண்டு அது இறை மனதோட கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் தாங்காமல் ஓடி விடுகிறார்கள். சில பேர் உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகுது, அதனால தான் என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கமில்லாமல் கேளுங்கள், பதில் சொல்லுகிறேன்.